straight, fold the leg, keep your feet towards of your inner thighs. Turn the heel, the காலுக்கு விட்டு இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னா அப்பதான் கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் ஆகும் பாடி. கொஞ்சம் டர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக பண்ணால் ரெண்டு காலும் ஈஸியாக பிடிக்கலாம். இதே கிராஸாக 45 டிகிரி வச்சிங்கன்னா ஒரு கால் பிடிக்கும், ஒரு கால் பிடிக்காது. ஸோ பிகினர்ஸ் யூ சஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் இஸ் த பர்ஃபெக்ட். அப்படி இல்லாத பட்சம் கால் மடக்குனா அவங்களால பிடிக்கும், இல்லைன்னா கால் மடக்கும் ஒரு சைடு நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஒரு சைடு ஹிப்பு லாக் ஆஃப் பண்ண உள்ளே வரும். எப்போவுமே காலை பவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ பவுண்ட் பண்ணுறோன்னா லிமிட்டேஷன் கம்மியாயிடும் ஃபார்வர்ட் போகும். ஸ்பெஷலி நீங்களே பாருங்கள், காலை விரிச்சு நீங்கள் ஃப்ரண்டில் போனீங்கன்னா தென் மூவ் ஃபர்தர் யுவர் ஸ்பைன் ஃபார்வர்ட். ஏன்னா லெக் வைடாக இருக்குது, ஹிப்லேருந்து ட்ராக் ஆகுது, செஸ்ட் ஷோல்டர் ஸ்பைன் எரெக்ட் ஆகிடும். காலை எவ்வளோக்கு எவ்வளோ விரிச்சு பண்ணுறீங்களோ தென் மூவ் ஃபார்வர்ட். இதே பட்டர்ஃப்ளையில் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஏன்னா காலை மடக்கிறீங்க, ஹிப் இந்த மாதிரி அப்படியே லாக் ஆகி நிற்கணும், அது மேலே ஒரு ஸ்பைன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஞான சிரிசாசனில் ஒரு பிகினர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே ரொம்ப கிராஸாக இது உள்ள வச்சிங்கன்னா ஒரு கால் போவாங்க, இன்னொரு கை போய் எட்டாது. பிகாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் டு ரைட். அதனால் மெயின்லி வந்து ஒன் லெக் கிராஸ் எல் மாதிரி எக்ஸாக்ட் எல் இந்த மாதிரி ஷேப்பில் இங்கே எக்ஸேல், இங்கே இப்படி வந்து எக்ஸேல். அந்த ஸ்பைன் ஸ்ட்ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுக்கும். நம்ம ஞான சிரிசாசன் பண்ணப்போ ஒரு பகுதி வயிறு ஒரு பகுதி நெஞ்சு தான் பார்க்கணும். இதே பச்சைமுத்தனாசன் பண்ணப்போ ரெண்டு பகுதியும் நம்மளோட செஸ்ட் அண்ட் அப்டமன் ப்ரெஷர் ஆன் போத் லெக்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி மெதுவாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாலம் முடிச்சுட்டு இப்படி இல்லாமல் முழுக்க இப்படி வரும். எல்லாருமே நமக்கு இந்த இடத்துல தான் லஞ்ச் ஆகிடும். ஸோ அதை வந்து இப்படி பண்ணுறோம். இப்படி இருக்கிறது பாவம் அப்படி நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி முடிஞ்ச அளவு எல்லாம் ஒயிட் கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த elbows are always wide, but front full stage control. So that is the very beginner's method of jump. அதில் இருந்து அப்படியே fold. இது செகண்ட் ஆப்ஷன். இப்படி லாக் பண்ணி பண்ணுறது, கையை க்ராஸ் பண்ணி பண்ணுறது, இப்படி நம்ம நேரமாக இப்படி தான் பண்ணணும். இதில் வந்து ஞான சிரிசாசன் we can hold a different angle. அது நமக்கு தான் தெரியும். நம்ம முதுகு எப்படி வந்தால் கரெக்டாக இருக்குன்னா டோ பிடிச்சி இப்படி பண்ணலாம், இப்படி தான் வரணும். ஷோல்டர் எப்பவுமே நம்ம குடிக்கப்போ இப்படி போயிடும் ஷோல்டர். அதை வந்து இந்த போஸ் பண்ணப்போ இப்படி ரோல் பண்ணும், இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிக்கலாம். பாலம் நம்ம இப்படி கோணியும். அதனால் பாலத்தை இப்படி பிடிச்சி பண்ணுறது தான் இந்த மெத்தட். இப்படி வச்சு இப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்படி லாக் பண்ணி பண்ணுறது. இதுவே அடுத்த அந்த பாலம் திரும்பாமல் இருக்கிறது தான் இதை இங்கே இப்படி, இதை இங்கே இப்படி ரெண்டு பக்கம் இப்படி elbows are wide and forward. So இந்த மாதிரி we can do the chain the hand is different angle. So உங்களுக்கு அந்த வகையில் இப்படி சரி. இதே மாதிரி தான் அது கை பின்னாடி வச்சு கூட இப்படி பண்ணணும், தப்பு கிடையாது. எப்பவுமே கழுத்து ரொம்ப இழுக்க கூடாது, ஓரளவு ஸ்பைன் ஏறியே வச்சிடும். இப்படி காலை மடக்கினால ஒரு சைடு ஃப்ரீயாக போகும், ஷோல்டரே ஒரு சைடு போகாது. அப்போல்லாம் வந்து ஒரு சைடு இப்படி நினச்சாகும் போகும். அந்த மாதிரி இப்போ யூ ஷுட் பி டர்ன் பண்ணி ப்ராக்டிஸ். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம எவ்வளோ தான் நான் பண்ணாலும் எனக்கு பாடி நல்ல வருது, ஆனால் எனக்கு ஸ்பைன் இப்படியே போயிடுது அப்படின்னா யூ ஆர் நாட் கரெக்டிங். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எப்பவுமே இதை பிடிக்காம இந்த கையை இப்படி பிடிச்சிருக்கு, இப்படி பிடிச்சிங்கன்னா இட்ஸ் கம் டு டவுன். அதாவது டில்ட் ஆகும். இந்த பொசிஷனில் அப்படியே இல்லைன்னா இந்த இதுலேயே கையை இப்படி நீக்கி முதல்ல இந்த கையை நீக்கிடும், இந்த கையை சப்போர்ட் பண்ணி. நம்ம எப்போவுமே நமக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போஸ்ட்டில் ஒரு சைடு இப்படி அந்த படத்தையே பார்த்து அவர் கூட அந்த பொசிஷனில் இருக்கிறார். இந்த ஒரு சைடு மேல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அதை கரெக்ட் பண்ணணும். எப்போவுமே நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். நம்ம இந்த போஸ்ட்டில் எந்த கால் மடங்கியிருக்கோ அதை நம்ம ஒரு ஸ்டேஜில் இப்படி தான் வச்சுக்கணும். அதுக்கு இவ்வளோ அதிகமாகிடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா இப்படி மூவ் பண்ணணும். இப்படி இருக்கிறது மூவ் பண்ணணும்னா தான் அந்த ஸ்மைல் ஓரளவு ஸ்ட்ரைட் ஆகும். இல்லைன்னா அதோட அதிகமாக ஓகே ஸ்மைல் ஸ்ட்ரைட் பண்ணி கரெக்ட் பண்ணணும். அதனால் ரொம்ப ஹெவி பேக் பெயின்